ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயத்தில் உள்ள 16வது ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன். நாசதோ வித்யதே பாவஹ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ த்வனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. இந்த ஸ்லோகம் ஆத்மாவோட இன்னொரு லட்சணத்தை சொல்கிறது. முதல்ல ஆத்மாவோட லட்சணம் பார்த்தோம், நித்யகான்னு. 2வது லட்சணம் பார்த்தோம், நிர்விகாரகான்னு பார்த்தோம். இதோட தமிழ் அர்த்தத்தைலாம் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் சம்ஸ்கிருத பதத்தை சொல்லி மனசில் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கு நிறைய சக்தி இருக்குது. பாஷையோடையும் சேர்த்து தான் அந்த கருத்தை சொல்ல நான் ஆசைப்படுறேன். அப்போ நாம் என்ன புரிஞ்சுட்டோம்? ஆத்மா நித்யா, ஆத்மா நிர்விகாரகான்னு ஒருத்தரும் சொல்கிற போது ஆத்மாங்கிறது ஏதோ தேர்ட் பர்சனாக நினச்சிக்கப்படாது. ஆத்மாங்கிறது செல்ஃபாக நினச்சிக்கணும். நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நான் என்றைக்கும் உள்ளவன், நான் மாறாதவன். உடம்பு மனசு என்றைக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உடம்பு வரும் போயிடும், மனசும் மாறிண்டே இருக்கும். இதை நம்ம எப்பவும் மனசில் வச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது கேட்டால், ஆத்மா சத்யஹா அனாத்மா மித்யான்னு சொல்கிறது. இந்த சத்தியம் மித்யாங்கிறது ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். அதாவது எது எப்பவும் இருக்குமோ அது இருப்பு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தங்கம் நகைக்கு இருப்பாக இருக்கு. நகைங்கிற சொல்லும் அந்த வடிவமும் தங்கம்ங்கிற பொருளை சார்ந்திருக்கு. தங்கம்ங்கிற பொருளை தவிர நகைங்கிற சொல்லுக்கு வடிவத்துக்கு தனியாக இருப்பு கிடையாது. இது ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அது மாதிரி இந்த உடம்பு மனசுங்கிறது நான்கிற இந்த உணர்வு தத்துவம், சைத்தன்ய தத்துவம், ஆத்ம தத்துவம் இல்லைன்னா இதுக்கு இருப்பு கிடையாது. இது இருக்கிறதே நமக்கும் தெரியாது. நான் இல்லாமல் இந்த மனசோ உடம்போ உலகமோ எனக்கு அனுபவம் இருக்காது. இப்போ தூக்கத்தில் நான்கிற தத்துவம் இல்லாதனால எனக்கு இந்த அனுபவங்கள் இல்லை. இதெல்லாம் உதாரணம், நம்ம அனுபவ பிரமாணத்தை வச்சுட்டு புரிஞ்சுக்கிறோம். ஆகையினால ஆத்மாவை சத்தியம்னு புரிஞ்சுக்கணும். இந்த அனாத்மாவை என்ன சொல்கிறோம்? உடம்பு மனசுங்கிறது இங்கிலீஷில் சொன்னால் சீமிங்லி ரியல். ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா தெரியும், இது உண்மையிலேயே ஒரு இருக்கிற மாதிரி தோன்றதே தவிர வாஸ்தவமாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. கௌடபாதாச்சாரியார் மாண்டூக்கிய காரிக்கையில் ஒரு அழகான கருத்து சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னா, எது முதல்ல இல்லையோ, எது பின்னால் இருக்கிறது இல்லையோ, அது இப்பவும் இல்லாததுக்கு சமானம்னு சொல்லியிருக்கார். ஆதௌ அந்தேச்ச என் நாஸ்தி வர்த்தமானேபி தத்ததா அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். அதனுடைய அடிப்படையில் ஆத்மாவை சத்தியம்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த உடம்பு மனசை அசத்தியம்னு சொல்ல மாட்டோம். நமக்கு அனுபவத்தில் இருக்குது, ஆனால் அறிவுபூர்வமாக பார்த்தா இதுக்கு முக்கியத்துவம் இல்லை, இருப்பு இல்லை. ஏன்னா இது மாறிக்கொண்டும் அழிந்து கொண்டும் இருக்கிறதுனால இதுக்கு இருப்பு கிடையாது. இது மிக முக்கியமான நுண்மையான விஷயந்தான். நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படின்னெல்லாம் தமிழ் நூல்களில் பார்க்குறோம் இல்லையா? நுண்மான் நுழைப்புலம் அப்படி சொல்கிறோம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னெலாம் சொல்கிறோம். அதெல்லாம் சிந்தித்து இதை ஆழமாக புரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் இதுதான். ஆக இந்த ஸ்லோகத்துக்கு இப்போ அர்த்தம் சொல்கிறேன். ஆத்மா அகம் சத்யஹா, அனாத்மா தேகா சூக்ஷ்ம சரீரமும் கூட சேர்ந்து மித்யா. மித்யான்னு சொன்னால் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அது இருக்கிற மாதிரி இருக்குது, ஆராய்ச்சி பண்ணால் அதுக்கு இருப்பு கிடையாது. அனுபவத்துக்கு இருக்குது, விசாரம் பண்ணி பெறப்படுற அறிவுக்கு அது இல்லாதது. இப்போ கடல்ங்கிற வார்த்தையை சொல்கிறோம், தண்ணீருங்கிற சொல்கிறோம். தண்ணீருங்கிறதுல தான் கடல்ங்கிற சொல் கற்பிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி உண்மையிலே தண்ணீர் தான் இருக்குது. இது மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும், எல்லா பொருள்களுடைய பெயர் வடிவங்கள்
அதனுடைய இயக்கங்கள் இதெல்லாம் நம்ம ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அது ஒரு பொருளுக்கு வேறாக இருக்க முடியாது. ஆகவே இந்த ஸ்லோகம் இந்த உண்மையை சொல்லுகிறது. இது கொஞ்சம் கடினமான ஸ்லோகம். இதுக்கு சங்கராச்சாரியார் மிக விஸ்தாரமான ஒரு விளக்கம் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் நான் நம்முடைய நேயர்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று இந்த கருத்தை சொல்லியிருக்கிறேன். விரிவாக வேண்டுமென்றால் பல வகுப்புகளிலே நான் சொல்லியிருப்பதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாசதோ வித்யதே பாவஹா அசதா பாவஹா ந வித்யதே. இல்லாததற்கு இருப்பு என்பது இல்லை. சதஹா அபாவஹா ந வித்யதே. இருப்பதற்கு இல்லாமை என்பது இல்லை. டபுள் நெகட்டிவ் போட்டிருக்கார். அப்போ அதை பாசிட்டிவாக பார்த்துக்கணும், அதை உடன்பாட்டு முறையில் சிந்திச்சு பார்த்துக்கணும். இல்லாததற்கு இருப்பு இல்லை, இருப்பதற்கு இன்மை இல்லை. அனயோகோ உபயோகோ அந்தஹா. அனயோகோன்னா இந்த இரண்டு, எது சத்து எது அசத்து, எது இருப்பது எது இல்லாதது என்கின்ற உண்மையை அந்தஹானா ஸ்வரூபகா, அந்த ஸ்வரூபமானது தன்மையானது தத்துவதரிசிபிகி திருஷ்டா. தத்துவத்தை நன்கு ஆராய்ச்சி பண்ணிய பெரியோர்களுக்கு அந்த உண்மை விளங்கி இருக்கிறது, அதை எடுத்து விளக்கி சொல்லி இருக்கிறார்கள் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். ஆகவே இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே சொன்ன கருத்துக்களை இதையும் சேர்த்து பார்க்கணும். அகம் நித்யஹா, அகம் நிர்விகாரஹா, அகம் சத்யஹா. அனாத்மா, இந்த உடம்பு மனசு இதெல்லாம் அனித்தியம், சவிகாரம், மித்யா. மித்யா என்ற சொல்லுக்கு பொருள் அறிவால் அழிக்கப்படுவது. இந்திரியங்களுக்கு புலப்பட்டாலும் அறிவுக்கு பொய்யானது என்பது கருத்து. ஆக இந்த அறிவை நாம் ஆழமாக உள்ளத்தில் கொண்டு இந்த வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை அறிவுக்கண் கொண்டு, அதாவது ஞானக்கண் கொண்டு வெற்றி அடைவோமாக. அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.